தனியரசு எப்படி பாக்குறீங்க நீங்க? பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல இரண்டு கட்சிகளினுடைய தலைவர்களுமே வெளிப்படையாக பேச மாட்டேன்றாங்க. வெளிப்படையாம பேசாம இருக்கிறதுக்கான தந்திரத்தை ராஜதந்திரன் புரிஞ்சுக்கலாமா? என்ன நடக்குது உள்ள? இல்லையா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டது அவர்களுக்குள் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் கட்டாயமாக, உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக பாஜகவோடு உறவு இல்லவே இல்லைன்னு எடப்பாடியினுடைய அணியை சேர்ந்தவர்களும் எடப்பாடியினுடைய நலன் விரும்பி எங்க மூத்த வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் ஐயாவும் பல பேர் பல நாள் சொன்னாங்க. அது பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம் எல்லாம் உறுதிபட சொன்ன எடப்பாடி இந்த சமீப காலமா ஒரு 3 மாதமா ரொம்ப மௌனமா ரொம்ப தயங்கி பாஜகவோடு உறவு இல்லைங்கிற அந்த 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 உறுதிப்பாட்டிலிருந்து விலகி அமைதியா பின்வாங்கி பாஜக எங்களுக்கு எதிரி இல்லை, திமுக மட்டும்தான் எதிரின்னு சொல்ற அளவுக்கு நெருக்கடி, அந்த அச்சம் எங்கிருந்து இப்ப புதிதா வந்திருக்கிறது. ஆனால் இதை நான் முன்கூட்டியே அவதானித்து இந்தியாவில் தனியரசு தான் சொன்னேன். பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து, அதாவது கஸ்டடியில் இருந்து எடப்பாடி போன்றவர்கள் எல்லாம் பாஜகவை விமர்சிக்கவோ அதனுடைய கொள்கையை விமர்சிக்கவோ அல்லது அவர்களை எதிர்த்து இவர்களால் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அல்லது உலகத்தில் அரசியல் செய்யவோ ஒரு ஒரு வலிமையற்ற நிலையில் எடப்பாடி ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறார். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மொத்தமாக தன் பாதுகாப்பில் வைத்திருந்து RSS இந்துத்துவ அமைப்புகள் அதிமுகவை ஒரு பாஜகவின் அல்லது இந்துத்துவ பரிவார அமைப்புகளாக மாற்றிவிட்டது என்பதை வலிமையா உறுதியா ஒவ்வொரு நாளும் சொன்ன. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நேற்று கூட மகளிர் தினத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துல எடப்பாடியார் பதட்டப்பட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம எப்படி மைக்கு, அதாவது ஒளிவாங்கிகளுக்கு எல்லாம் விலைக்கு பணிந்து தப்பித்து போறதை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காத்த மகத்தான இயக்கம், இந்தியாவின் 3வது பெரிய கட்சி, 2 கோடி தொண்டர்களை உள்வாங்கி இருக்கிற கட்சி. அது தமிழ், இனம், மொழி, இந்தி எதிர்ப்பு, மாநில உரிமை, அதாவது ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாத ஒரு மகத்தான மக்கள் பேர் இயக்கம், தமிழ்நாட்டை ஆக பெருநாட்கள் ஆண்ட கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தல் உறவு இல்லை, நான் ஏற்கனவே எடுத்த முடிவு தொடர்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பயந்து ஏன் போறாரு? அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரால் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க உயர் நீதிமன்றத்தில் வழக்கு, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கிற நிலைமை. ஏற்கனவே டிடிவி, OPS, சின்னமா இவங்கெல்லாம் பாஜகவோடு ஒரு மௌனமான உறவுல இருக்கிறாங்க. எடப்பாடியும் ஏற்கனவே திரைமறைவில் உறவில் இருந்தார். 24 ஒரு அண்ணாமலையை சுட்டிக்காட்டி தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டார். அது கூட பாஜக தன் வாக்கு வங்கியை வலுமையாக நிரூபித்து காட்டுவதற்கு ஏதுவாக எடப்பாடியே திட்டமிட்டு, எடப்பாடியும் பாஜகவும் திட்டமிட்டு அவர்களுக்குள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு பிரிந்தார்கள். அதிமுகவின் வாக்கு சதவீதம் 45லிருந்து 20க்கு இல்ல தனியரசு. இப்ப இங்க கேள்வி, பாஜகவோடு கூட்டணி அமைக்க அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி விரும்புறாரா? உடைச்சு பேசலாமே. உறுதியா விரும்புறாரு. அப்படியே மௌனம் என்ன? அதுல என்ன சந்தேகம் இருக்கு? மௌனமெல்லாம் இல்லை. அதாவது அவங்க அமித்ஷா ஐயாவும் அண்ணாமலை ஐயாவும் எங்க டிடிவி ஐயா அல்ல அந்த அணியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா 2026 NDA கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. அதை ரொம்ப கவனமா பாருங்க. அதாவது முதலமைச்சர் எடப்பாடினோ, முதலமைச்சர் அண்ணாமலையா அல்லது முதலமைச்சர் அங்க இருக்கிற வேற யாருங்கிறது எல்லாம் இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? அவங்க டிடிவியா, OPS இல்லைன்னா அல்லது பாஜகவில் இருக்கிற வேற யாராவது ஒரு கடைக்கோடி தொண்டரா, ஒரு RSS காரரா, BJP காரரா அல்லது வடநாட்டுக்காரரா, எங்கிருந்து வருவாரெல்லாம் தெரியாது. அவர் டெல்லியிலிருந்து வருவாரு, காஷ்மீர்லேருந்து வருவாரு, உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒன்றோட வருவாங்க. ஆகவே அவங்க சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி NDA கூட்டணிக்கு எடப்பாடி சம்மதமா? 1. 2வது முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதெல்லாம் முதல்ல அறிவிக்க முடியாது. 2. இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டா இரட்டை இலை கிடைக்கும், இல்லைன்னா இருக்காதுன்னு டிடிவி இன்னைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி NDAவுக்கு வரலன்னா நீங்க தேர்தலுக்கு முன்பாகவோ தேர்தலுக்கு பிறகோ இரட்டை இலை ஒன்று இருக்காது, அதிமுகவே இருக்காதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே அதிமுகவை இல்லாமல் பலகீனப்படுத்தி 50 விழுக்காட்டில் புரட்சித் தலைவர் அம்மா உயிரை தந்து வாக்கு விகிதத்தை வைத்திருந்த வாக்கு சதவீதத்தை எடப்பாடி தான் படிப்படியாக குறைத்து 20 விழுக்காட்டில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆகவே நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றாரு எடப்பாடி அண்ணாமலை என்ன சொல்றாரு? அதாவது நாங்க நோட்டாவில் இருந்த கட்சி, நீங்க தீண்டத்தகாத கட்சின்னு சொல்றீங்க. 2024 அதிமுகவுக்கு இணையான வாக்கு வங்கியை நாங்க தானே உருவாக்கி காட்டியிருக்கிறோம். ஆகவே நீங்க அதிமுகவுக்கு இணையான வாக்கு வங்கின்னு சொல்லிட முடியுமா?
உங்களுக்கு தெரியாத அரசியல் கிடையாது. அரசியலினுடைய புள்ளி விவரங்கள் ஐயா, தெரியும், வாக்கு வங்கி தெரியும். அதிமுகவுக்கு இணையான ஆமா, வாக்கு புள்ளி வங்கி விவரம் பாஜக வாங்கிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆமா, ஏன் 50 லட்சம் வாக்கு, இவங்க 87 லட்சம் வாக்கு, என்ன பெரிய வேறுபாடு? ஐயா, நீ பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னமே 55 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கு. எடப்பாடி வெறும் 85 லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்காரு. எடப்பாடி கூட்டணி, அது நான் சொல்றது, எடப்பாடி கூட்டணியோட சேர்த்து 20, எடப்பாடி தனியா 20 புள்ளி பிளஸ்னா 87 லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் பாஜக தனித்து தாமரையும் 57 வாங்கியிருக்கு, 55 வாங்கியிருக்கு. இல்ல அதுல 2 புள்ளி இருக்குல்ல. இல்ல வாக்கு வங்கியை தாண்டி நீங்க பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான கேள்விகளை எடுக்கிறப்போ அதை தவிர்த்துட்டு போகலான்ற மனநிலையில இபிஎஸ் பேசுறாரா, அல்லது என்ன மனநிலையில இருந்து பேசுறாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல? இல்லையா, இப்ப நீ ஏற்கனவே பாஜகவோடு உறவு இல்லைன்னு உறுதிப்பட சொன்ன எடப்பாடி சமீப காலமா மௌனித்து போய் அந்த அந்த நெறியில் அந்த நிலையிலிருந்து ஏன் பின்வாங்குறாரு? இவ்வளவு காலமா நான் அவர் பின்வாங்கின மாதிரி தெரியல. அந்த கேள்வியை தவிர்க்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல, இப்ப எல்லாரும் இப்ப எங்க அக்னி ஐயா உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டார், அவர் மாவீரர், சாணக்கியர், ராஜதந்திரி, எல்லாரும் அவருடைய அந்த உறுதியையும் பிடிவாதத்தையும் எல்லாரும் போற்றி புகழ்கிறார்கள். ஆகவே இந்த கட்சியை தலைநிமிர்ந்து யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் சரணடையாமல் கட்சியை வலிமையோடு நடத்துவதில் ஒரு முதன்மையானவர்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல எடப்பாடியை. ஏன் அந்த முதன்மையான அந்த ராஜதந்திரி அந்த கருத்தில் உறுதியா இருக்கிற எடப்பாடி ஏன் இப்ப மௌனித்து? இல்ல, அவர் மௌனித்துன்ற வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க தனியா? அவர் அக்னீஸ்வரன் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு பல வகையில உதவி செஞ்சிட்டு இருக்கே பாஜக திமுக உறவை பத்தி நீங்க கேள்வி எழுப்ப மாட்டேன்றீங்க, ஆனா தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணினே கேள்வி எழுப்பிட்டு இருக்கீங்களேன்னு கேட்கிறாரு. இல்ல, இதெல்லாம் வந்து இப்ப நீங்க அதிமுக எடப்பாடிக்கும் தளபதிக்கும் முதலமைச்சருக்கு உறவுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதை நான் பாக்குறேன். நான் அந்த எதிர்முகாம்ல என்ன சொல்றாங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காக, முதல்வருடைய அரசியல் வளர்ச்சிக்காக மறைமுகமாக அதிமுகவும் எடப்பாடியாரும் இது துணை போகிறாருங்கிற ஒரு பக்கம் ஒரு சாரார் சொல்லத்தான் செய்யறாங்க. அதெல்லாம் பிழையானது, தவறானது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய சித்தாந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்குமே மிகப்பெரிய தத்துவ போர், கருத்து போர், திட்டத்தில் அரசுக்குள்ள பெரிய நிர்வாக நிலையில் பெரிய நெருக்கடி போர் நடந்து கொண்டிருக்கிறதா. அது மும்மொழி கொள்கையில சிக்கல் இருக்கிறது, தொகுதி மறுசீரமைப்பில் சிக்கல் இருக்கிறது, கடுமை. அதுல எல்லாம் நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். அதெல்லாம் நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி வலிமையாக பாஜகவை எதிர்க்கிறது. இந்தியாவிலேயே இப்போ அதிமுகவும் அதே நிலைப்பாடோடு தானே இருக்குது. ஒரே நிமிஷம் தனியரசு, நீங்க அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னா சில கொள்கையில உடன்பாடு வரணும் இல்லையா? அக்ரஸிவா எதிர்க்கிறாங்களே, மாநில நலன் சார்ந்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்க, அதே மாதிரி டங்ஸ்டன் விவகாரத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்க்கிறாங்க. பல விஷயங்கள்ல எதிர்த்து பேசக்கூடிய ஒருவர் எப்படி கூட்டணி உறவுக்குள்ள வருவாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா அதிமுக? ஐயா, டங்ஸ்டன் திட்டத்துல அண்ணாமலை எதிர்க்கிறாரு, எடப்பாடி எதிர்க்கிறாரு. நீங்க எடப்பாடி மும்மொழி கொள்கையில அக்ரஸிவா எதிர்க்கிறாருன்னு சொல்றீங்க. எந்த இடத்துல எதிர்த்தாரு? ஒரு வார்த்தை, இருமொழி கொள்கை எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுன்னு சொன்னதை நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்ல? நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்ன? அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவை கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க. ஏன்னா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான இயக்கத்துல கையெழுத்து போட்டாருன்னு. இதை விட என்ன எதிர்ப்பு நிலை வேணும் தனியரசு? அல்ல, அதை நான் எழுதி வச்சிருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்றையா, அதிமுகவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவரே போய் மும்மொழி கொள்கைக்கு தெருவில் நின்றுக்கிட்டு பாஜகவிட்ட கையெழுத்து போட்டுக்கிட்டு காவி தொண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாருன்னா எடப்பாடி அந்த பொதுச் செயலாளராக இருக்கிறதுல என்ன அதை விட ஒரு அவமானம் வேற ஏதாவது இருக்குமாங்கிறேன் நான். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவில் ஒரு தத்துவ ரீதியா, கொள்கை ரீதியா எடப்பாடியினுடைய கொள்கை என்ன, நம்முடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, நம்ம இதுல கையெழுத்து போடலாமான்னு தெரியாத அளவுக்கு இருக்குதுன்னா நீங்க அக்ரஸிவ் எதிர்க்கிறதாக சொல்றதுல இல்ல, நான் அக்ரஸிவ் சொல்லல. இல்ல, அக்ரஸிவ்னு சொல்லல, நான் முரண்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிமுக பாஜக உறவு முறிஞ்சதுக்கு அப்புறம் 2 முக்கியமான அதிமுகவினுடைய நிர்வாகிகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்னு, கன்னியாகுமரியிலிருந்து தலவாய் சுந்தரத்தை நீக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிக்கு அவர் கொடியசைத்து தொடங்கி வச்சாரு, அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாரு அப்படின்ற காரணத்தினால அவரை முதல்ல நீக்கினாங்க. நேற்றைக்கு மும்மொழி கொள்கையினுடைய அந்த இயக்கத்திற்கு பாஜகவுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டதுனால முன்னாள் எம்எல்ஏவை நீக்கியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ
கூட்டணி முறிந்ததுக்கு பிறகு பாஜகவோடு உறவு இல்லைன்றதை திட்டவட்டமா வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதன் பிறகும் நம்ம எப்படி அதை சந்தேகப்படலாம்? ஆமாயா, இப்ப நீங்க இப்ப தலவாய் சுந்தரத்தை மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாரு, விளக்கம் கொடுக்கப்பட்டது. இப்ப நீ RSS. ஆமாய்யா, என்ன விளக்கம்? ஐயா, நான் வந்து சின்ன வயசுல இருந்து RSS காரன். நான் வந்து RSS ஊர்வலத்தை பல நாள் துவக்கி வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எப்பாவது வந்து மன்னிப்பு கேட்டாரா? எடப்பாடி பார்த்தாரா இது வரைக்கும்? அதாவது எடப்பாடி ஏற்கனவே தலவாய் சுந்தரத்துக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி விளக்க கடிதம் கொடுத்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தெல்லாம் வந்து அந்த கட்சியில சேரல. மேல இருந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க தலவாய் சுந்தரத்தை சேர்த்துக்கிட்டாரு. நாளைக்கு இந்த எம்எல்ஏ அந்த தம்பி விஜயகுமாரா இன்னொரு தம்பியை நாளைக்கு சேர்த்துக்கிட்டு சொன்னா சேர்த்துட்டு போறாரு. மாவட்ட செயலாளர் அதிமுக கொடுப்பா எடப்பாடினா கொடுத்துட்டு போறாரு. இந்த எடப்பாடி இப்ப அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் பெயரளவுல தான் எடப்பாடி இருக்கிறாரு. அதிமுகவினுடைய ரியல் பொதுச் செயலாளர் அண்ணாமலை தான், ஹச்சிராஜா தான், தமிழிசேகா தான். அதிமுகங்கிற இந்த கட்சி ராயப்பேட்டையில் இருக்கிறதுக்குலாம் நாளைக்கு தாமரப்பூவோட பாஜக RSS போர்டு மாற்றுறது கூட எவ்வளவு நாள் ஆகும்? நீங்க இன்னைக்கு ஒரிசாவில் எல்லா பள்ளிக்கூடத்துக்கு காவியை படிச்சு விட்டாங்க. பச்சை கலர் வச்சிருந்தாரு 28 வருஷமா பிச்சு பட்நாயக்கு, நவீன் பட்நாயக் காலத்துல இருந்து பிச்சு ஜனதாதெல்லாம் ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துல பள்ளிக்கூடங்களுக்கு ஒரிசாவில் மொத்த பள்ளிக்கூடத்துக்கு காவி அடிச்சு விட்டாங்க. தனியரசுக்கு தெரியாத அரசியல் கிடையாது. இவ்வளவு வெளிப்படையாக, இவ்வளவு பகிரங்கமாக ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு கட்சியை சேர்ந்த மாநில தலைவர்கள், மூத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்றத ஏத்துக்க முடியுமா? அப்ப பாஜகவின் தலைவர் யார்? அதையும் சொல்லிருங்க அண்ணன் தனியார். ஐயா சொல்லுங்க நீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க அக்னி ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க அக்னி ஐயா. இப்ப நீங்க ஒரு அதாவது எடப்பாடி ஐயாவுடைய வலதுகர SP வேலுமணி, அவருதான் ஒரு மிகப்பெரிய தளபதி. எடப்பாடியுடைய இதயம் கர்ணனுக்கு கவச உண்டலத்தை போல, கிருஷ்ணனும் அர்ஜுனனை போலன்னு சொன்னீங்க. எடப்பாடி ஐயா தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். புரட்சி தலைவர் அம்மாவுக்கு இணையாக எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயாவை பார்க்கிறேன்னு சொல்ற வேலுமணி ஐயா அவருடைய சொந்த மகனுக்கு திருமணத்தை நடத்துறாரு, கோயம்புத்தூர்ல நடத்துறாரு. திருமண விழாவுக்கு பொதுச் செயலாளர் போனாரா? அதிமுகவில் இருக்கிற எல்லாரும் போய் யாரை வரவேற்றீங்க? எழுந்து நின்று புரட்சி தலைவரை போல புரட்சி தலைவர் அம்மாவுக்கு என்ன வரவேற்பு கொடுக்குறீங்களோ அதைய சாதாரண மாநில தலைவர் அண்ணாமலை அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. புரட்சி தலைவர் அண்ணாவை பத்தி கடுமையாக விமர்சனம் பண்ண அண்ணாமலையை எழுந்து நின்று மொத்த அமைச்சர்களும் மாநில நிர்வாகிகளும் என்ன மாதிரி பவியமா கூட்டிட்டு போய் மேடையில் நின்று எல்லாம் வரிசையா பாதம் பணிந்து எல்லாம் பயபக்தியோடு இறைவனை வழிபடுற மாதிரி வழிபடுறீங்க. புரட்சி தலைவர் அம்மா இருந்துச்சுன்னா நீங்க இன்னொரு கட்சி தலைவனுக்கு இப்படிதான் பண்ணுவீங்களா எல்லாரும்? உங்களுக்கு யாரு இப்ப இந்த நிகழ்வுனாலேயே வந்து பாஜக அதிமுக கூட்டணின்ற முடிவுக்கு வந்துட முடியுமா? அல்லது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் விரும்புறாருன்னு சொல்லிட முடியுமா? உறுதியா நான் சத்தியம்ங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா நான் ஒரு வழக்குக்காக சொல்றேன். சத்தியமா அதிமுக பாமகவினுடைய எடப்பாடி வந்ததே தீர்வு. திரு கோகா மணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போனாரு. அப்படி போனதுனால அப்ப பாமக வந்து திமுக கூட்டணியில் 2026 வரப்போதா? அப்ப விசிக வெளியேறிடுமா? இது என்னது? இது அரசியல் நாகரிகம் பண்றாங்க. கட்சிக்காரங்க போவாங்க, பொதுச் செயலாளர் உள்பட. ஐயா, கட்சிக்காரர் போறது வேற. ஆனா உங்க பொதுச் செயலாளரோ மற்ற நிர்வாகிகளோ உங்க அந்த திருமணத்தில் இருந்தாங்கன்னா, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோகா மணியண்ணனுடைய திருமணத்துல அன்புமணி ஐயா எல்லாம் இருந்தாரா? பெரியவர் ராமதாஸ் ஐயா எல்லாம் இருந்தாரா? அவங்க யாருமே இல்லை. நீங்க பாஜக தலைமையில கல்யாணத்தை நடத்துறீங்க. வரவேற்பு 10ஆம் தேதிக்கு மட்டும்தான் நீங்க எடப்பாடி வச்சு நடத்துறீங்க.